ஹலோ வெண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பால் செட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விதமாகவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம், சில ஆஃபர்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆங்கர் ஹுக் ஃபிஷிங் எப்படின்ட்டு. இந்த ஆங்கர் ஹுக் ஃபிஷிங் எவ்வளோக்கு ஈஸியாக இருக்கோ அவ்வளோக்கு டேஞ்சராக இருக்கும். அதனால் அதை சேஃப்டியாக செக்யூராக பிடிங்க. இதை பிடிக்கிறதுக்கு எப்படிலாம் பிடிக்கணும், எந்த விதத்தில் பிடிக்கணும், எப்படி மாவு ரெடி பண்ணணுன்றதுக்கு நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஆங்கர் ஹுக்கு உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ரெண்டு விதமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து 5 ஊக்கு வரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த கம்பி வரும். இது வந்து இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, இது புதுசாக மாடல் பண்ணேன். முன்னாடியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் 6 ஊக்கு இருக்குது. ஆனால் நான் சேல் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 5 ஊக்கு தான் வரும். இது 6 ஊக்கு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். 5 ஊக்கு தான் நம்மளால் ஈஸியாக கட்ட முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரிங் வச்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து மேலே கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ஆங்கர் ஹுக்கோட ஃபுல் செட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஆங்கர் ஹுக்கில் எனக்கு ஃபுல் செட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு செட்டு. ஸோ உங்களுக்கு லைனுக்குள்ளேயே ஒரு வந்து பஞ்சு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கீழே ஆங்கர் ஹுக்கும் கட்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி வரும். இது 4 ஊக்கு இருக்குது, உங்களுக்கு 5 ஊக்கு வந்துடும் நான் சேல் பண்ணுறதுல. இதில் வந்து இந்த பாப்பப் இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் உள்ளே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லைன் உள்ளே வந்து இந்த மாதிரி வரும். எதனால் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போது மீன் கொந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கொந்தும் போது தக்கை இப்படி கொந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கும்போது டைரக்ஷன் மாறும். இப்படி தக்கை நிற்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். உங்களுக்கு இந்த தக்கை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். நீங்கள் இப்படி அடிக்கும்போது ஊக்கும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கனால டக்குன்னு ஏறும். இது உங்களுக்கு எப்படி வரும்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு 18லேருந்து 20 அடி உங்களுக்கு வந்து லைன் வந்துடும். உங்களுக்கு ஒரு பஞ்சு வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கர் செட்டு 5 ஊக்கு வச்சு உங்களுக்கு எல்லாமே செட்டாகவே வந்துடும். ஸோ இதோட ரேட்டு என்னன்றது 1 வீக்கில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நான் 90லேருந்து 100 mm வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் கட்லா ரோக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த லைனை சுடு தண்ணி போட்டு ரெடி பண்ணணும். அந்த மெத்தட் வந்து உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கு தெரியலனா மேலே ஐக்கான் இருக்கும், அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த மோனோஃப்ளம் லைனை எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 1 வீக் இருக்கும். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகி இந்த செட்டு சேல்ஸுக்கு வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது எப்படி இருக்குது போடுறதுக்காக தான் இந்த வீடியோ, பெரிய வீடியோ. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி புது விதமாக மீன் பிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஐடியாவும் என்னோட ஐடியாவும் சேர்ந்து ஒரு சின்ன நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவோமே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.